ஊருக்கு மத்தியில் தனி வீடு ஆடிட்டராக வேலை பார்க்கும் அழகான மகன். மகனுக்கு மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம், டிவி, ஃப்ரிட்ஜ், சோஃபா என சகல பொருட்களும் வீட்டிற்குள். இப்படி பல்வேறு விஷயங்களை நினைக்கும் போதே அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு சொகுசாக இருக்கும் என யூகித்துக் கொள்ளலாம். ஆனால் யூகங்களை தவிடுபொடியாக்கும் விதமாய் அனைத்தும் தலைகீழாய் மாறி போனதற்கு காரணம் இதோ இந்த மதுப்பிரியரின் சுயநல எண்ணம் மட்டும்தான். வேப்பம்பட்டில் வெங்கட்ராம் நகரில் வசிக்கிறோம். நாங்கள் நகரில் ஒரு அப்பா பையன் 2 பேரோட வாழ்க்கையே கெட்டு குடிச்சோராகி போச்சு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் குடி. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் வசித்து வந்தவர் வெங்கட்ராமன். இவருக்கு பாலச்சந்திரன் என்ற 34 வயது மகன் உண்டு. மனைவி இல்லாத நிலையில் மகனை சிரமப்பட்டு படிக்க வைத்தார் வெங்கட்ராமன். CA படித்து முடித்த பாலச்சந்திரன் தனியார் தொழிற்சாலையில் ஆடிட்டராக பணியாற்றி மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி வந்தார். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் இருந்தே வேலை பார்த்த இவர் வெளிநாடு செல்ல திட்டமிட்டார். இதனை அறிந்த வெங்கட்ராமன் மகன் வெளிநாடு சென்றால் தன்னை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என முடிவெடுத்து மகனை மது பழக்கத்திற்கு அடிமையாக்கியுள்ளார். உறவினர்களிடமிருந்து ஒதுங்கியே வாழ்ந்த வெங்கட்ராமன் மகனை நாள்தோறும் மது அருந்த செய்து மனநிலையையே மாற்றம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் இருவருமே எழுந்து நடமாட முடியாத சூழ்நிலைக்கு போயினர். காலி பாட்டில்களை எடுத்து அதில் சிறுநீரை நிரப்பி வீட்டிற்குள் வைத்துள்ளனர் தந்தையும் மகனும். வீடே குப்பை கூளமாக காட்சியளிப்பதுடன் இருவரும் நிர்வாணமாகவே கிடக்கும் அவல நிலையை அங்கே காண முடிந்தது. இதனை கவனித்த அந்த பகுதி மக்கள் ரகசியமாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். தவறான வழியில் செல்லும் மகனை நல்வழிப்படுத்துவதே தந்தையின் கடமை. ஆனால் நன்றாக இருந்த மகனை தன் சுய லாபத்திற்காக மது போதையில் தள்ளி சீரழித்த இந்த முதியவரின் செயல் திருவள்ளூர் மக்களை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது.